ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேரன் 2.2. நண்பா, தளபதி 68 படத்துடைய டைட்டில டைரக்டர் வெங்கட் பிரபு நாங்க இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாக சொல்லியிருந்தாப்புல. இப்போ அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. தளபதி 68 படத்துடைய டைட்டில் என்னன்னா கோட்டா நண்பா. 2 வாரத்துக்கு முன்னாடியே த கோட்டு தான் டைட்டில் வைக்க போறதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சோசியல் மீடியால ஒரு ரூமர்லாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ அதுதான் நண்பா உண்மையா இருக்கு. கோட்டு தான் டைட்டில் வச்சிருக்காங்க, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது யார கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லுவாங்கன்னா, நல்ல சாதனை படுத்தி கிரிக்கெட்ல எப்படி எம்எஸ் தோனி சாதனை படைச்சு வேற லெவல்ல ஒரு கேப்டனா இருக்காங்களோ அவங்கள கோட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விராட் கோலியும் கோட்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபுட்பால்ல கலக்கிக்கிட்டு இருக்க ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி உங்க 2 பேரையும் கோட்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க 2 பேரும் சாதனை படைச்சிருக்காங்க ஃபுட்பால்ல. இந்த போஸ்டர்ல பாருங்களேன் நண்பா, ஒரு யங் விஜய் ஒரு வயசான விஜய் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டபுள் ரோல் சொன்னாங்கல்ல, டபுள் ரோல்லாம் கிடையாது நண்பா, ஒரு சிங்கிள் ரோல் தான் நடிச்சிருக்காப்புல. ஒரு வயசான விஜயா தான் நடிச்சிருக்காப்புல. சின்ன வயசு விஜய் காமிக்கிறாங்கல்ல, இது எனக்கு தெரிஞ்சு பிளாஷ்பேக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வயசான விஜய் ஒரு யங் விஜயா இருக்கும்போது என்னெல்லாம் சாதனை படுத்திருக்காங்களோ அதுதான் நண்பா கோட்டு. அதனாலதான் இந்த படத்துக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு டைட்டில் வச்சிருக்காங்க மூவி டீம். அப்புறம் இந்த போஸ்டரை பார்க்கும்போது தளபதி விஜய் பைலட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளா தான் நடிச்சிருக்காப்புலன்னு எனக்கு தோணுது நண்பா. நான் நினைச்சேன் டைட்டில் டீசரா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சு கடைசியில ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுவே செமையா தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வேற செகண்ட் லுக் ரிலீஸ் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.